இந்தியா முழுக்க எம்பிபிஎஸ்க்கு மெடிக்கல் காலேஜுக்கு நுழைவுத் தேர்வு இருந்த போது தமிழ்நாட்டில் மட்டும் நுழைவுத் தேர்வு தூக்கி கடாசியவர் தலைவர் கலைஞர். நம்ம 2016 குழந்தை தொழிலாளர் திட்டத்தை திருத்தும் போது அது விஸ்வகர்மா குலக்கல்வி திருத்தரான்னு நம்ம எதிர்ப்பே தெரிவிங்க. நான்சென்ஸ் கோபப்படுவாங்க, என்ன சார் சென்ஸ் இல்லாம பேசுறீங்க, பேசாம இருப்பாங்க. அது மாதிரி இந்த மாறுபட்ட குலக்கல்வி திட்டம்னு ராஜாஜி பேர் வைக்கல, மாறுபட்ட கல்வி திட்டம் தான் வச்சிருக்கிறாரு. அப்பா படிப்பறிவு இருந்தா பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் அனுப்புறாரு. இவர் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்களை படிக்காத அப்பா கிட்ட வாத்தியார் அனுப்புறாரு ராஜா. டே, இது மாறுபட்ட கல்வி திட்டம் இல்லடா, இதுதான்டா குலக்கல்வி திட்டம்னு பெரியார் தான் அதற்கு குலக்கல்வி திட்டம் பேர் வச்சாரு. ஃபெயில் ஆகுன, அதையும் மீறி நீ 5வது வந்து அங்கேயும் ஒன்று ஃபெயில் ஆகுன, அதையும் மீறி 8வது வந்துட்டு அங்கேயும் ஒன்று ஃபெயில் ஆகுன. உனக்கு என்ன திமிரு இருந்தா நீ +2 பாஸ் பண்ணி நீ காலேஜுக்கு வர வரியா, இந்த வாங்கிடா நுழைவுத் தேர்வுன்னு சொல்லி. இனி நம்ம குழந்தைகள் அறிவியல் ரீதியாக பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கிறது கூட கிடையாது. தமிழ் படிக்கணும் அல்லது வந்து இங்கிலீஷ் படிக்கணும்னாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆனதான் நீங்க படிக்க முடியும். சங்க இலக்கியம் கொடுத்திருக்குமா, திருக்குறள் பத்தி இருக்கும்னா இருக்காது. பெரியார் உள்ள போகும்போது காங்கிரஸோட தமிழ்நாடு பொதுச் செயலாளராக உள்ள போகும்போது 6 வருஷம் தான், 3 வருஷம் பொதுச் செயலாளர், 3 வருஷம் தலைவராக ராஜாஜி தான் இவருக்கு தலைவர். ராஜாஜி அப்படி வச்சிருந்தாரு, அவ்வளவு பதவி கொடுத்து வச்சிருந்தாரு. பெரியார் தான் ராஜாஜிக்கு தீங்கு பண்ணார் வெளிப்படையா. ஆனால் ராஜாஜி பெரியாருக்கு எந்த தீங்கும் பண்ணல. பெரியார் என்கிற தனிநபருக்கு எதிராக ராஜாஜி ஒரு தீங்கு கூட பண்ணல. மாறாக பெரியார் என்பவர் தன் ராஜாஜியை தனிப்பட்ட முறையில் அவர் அதிகாரத்துல எம்எல்ஏவா கூட இல்லாம ஆக்கிரண்டான்னு ஆகிவிட்டார். காங்கிரஸ்காரன் உட்பட இந்த ஊரில் நாங்கள் காமராஜர் ஆட்சியை தான் கொண்டு வருவோம்னு சொல்றாங்களே தவிர ஒருத்தர் கூட ராஜாஜி ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்ல முடியாத சூழலை உருவாக்கிய மகத்தான தலைவர் பெரியார். இந்த புத்தகம் ஒவ்வொரு இடத்துலயும் நாம இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கூட்டு நடத்துற எல்லா இடத்துலயும் இனி பாரதிதாசனோட படிங்கிற பாடலை பாடிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நடத்த. இந்த விஸ்வகர்மா திட்டம் இந்த புத்தகத்தில் அழகா சொல்லியிருக்கிறார். PM விஸ்வகர்மா, பிரைம் மினிஸ்டரோட விஸ்வகர்மா திட்டம் 2023 ஆண்டுல நடைமுறைக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது வந்து என்னாச்சு, அதுவும் சட்டுன்னு வரல, பிளான் பண்ணி ரொம்ப திட்டமிட்டு. எப்போ வந்து தெரியுங்களா, ஒரு சட்டம் போடுறான்னா நீங்க நினைச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் என்ன போடுறது, ஒரு சட்டம் போடும்போது அந்த சட்டத்துக்கு மட்டும் எடுத்து வைக்கிறோம். இந்த 2023 விஸ்வகர்மா சட்டம் திட்டம் கொண்டு வந்துட்டு குலக்கல்வியை கொண்டு வருது அப்படின்னு நம்ம பேசுறோம். அது அப்போ வந்து சட்டம் கிடையாது. விஸ்வகர்மா திட்டம்ங்கிறது என்னன்னா, குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் கல்வி கூடவே வேலை செய்யறது, தொழில் சொல்லி கொடுப்பது. குழந்தைகளுக்கு என்ன தொழில்னா, அப்பா என்ன வேலை பார்க்கறாரு அந்த தொழிலை கொடுப்பது தான் விஸ்வகர்மா திட்டம். அப்போ அது நடைமுறைப்படுத்தணும்னா அரசியல் சட்டத்தை தடை இருக்கு. என்ன அரசியல் சட்டம் இருக்குன்னா, காங்கிரஸ் ஆட்சிக்கு சட்டம் போட்டிருக்கிறாங்க. என்ன சட்டம்னா, குழந்தை தொழிலாளர் சட்டம் ஒன்று இருக்கு. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை எந்த வேலையிலும் பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம்னு காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு சட்டம் வந்துச்சு. அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும்போது நீங்க பள்ளிக்கூடத்திலே ஒரு குழந்தை எப்படி வேலைக்கு பயன்படுத்த முடியும்? பயன்படுத்த முடியாது இல்ல. அப்ப என்ன பண்ணுதுன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி விஸ்வகர்மா PM சட்டம்ங்கிறது ஏதோ 2023 போன வருஷம் நடைமுறையில் பட்டு PM கொடுத்துடல. இதுக்கு முன்னிபந்தனை என்ன பண்ணாங்க தெரியுங்களா, 2016 ஒரு சட்டம் திருத்தம் பண்ணி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் குழந்தை தொழிலாளர் ஆகக்கூடாதுங்கிற சட்டத்தை திருத்துறான். என்ன திருத்துறான் தெரியுங்களா, தன் குடும்ப தொழிலில் 14 வயதுக்கு உட்பட்டவர்களை பயன்படுத்தலாம்னு 2016 திருத்தி வச்சிருந்தான். அதைத்தான் 23 இம்ப்ளிமெண்ட் பண்றான். நம்ம 2016 குழந்தை தொழிலாளர் திட்டத்தை திருத்தும் போது அது விஸ்வகர்மா குலக்கல்வி திருத்தரான்னு நம்ம எதிர்ப்பே தெரிவிங்க. அவன் அதுக்காக தான் திருத்திருக்கிறான். திருத்திட்டு என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு குழந்தை தொழிலாளர் மொழி என்ன பண்றான், பள்ளிக்கூடத்துல கொண்டு வர. அப்பா என்ன வேலை பார்த்தாங்களோ அது போன்ற பாரம்பரிய தொழிலை சொல்லிக் கொடுக்கறதுங்கிற பேர்ல ராஜாஜி கொண்டு வந்த அதே திட்டத்தை கொண்டு வருகிறாங்க. எதுவுமே ஏன் தமிழ்நாடு எதிர்க்குதுன்னா, இதை நான் பெரியார் கற்றுக் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையில் இவங்க கொண்டு வர இந்த குலக்கல்வி திட்டம்னு பேசுறோம்ல, குலக்கல்வி திட்டம்னு ஒரு பேரே கிடையாது. ராஜாஜி குலக்கல்வி திட்டம் எல்லாம் பேர் வைக்கல, தெரியுமில்ல உங்களுக்கு. அவர் என்ன பேர் வச்சார் தெரியுமா, இவன் வச்சிருக்கிறான்ல, என்னது விளக்கமாத்துக்கு பட்டு பூஜை கட்டுறாங்கல்ல, அது மாதிரி இவங்க பேர் தான் புதுசா வைக்கிறாங்க. தேசிய கல்விக் கொள்கை நீங்க வச்சிருக்கிறாங்க. ராஜாஜி பேர் வச்ச தெரியுமா, மாறுபட்ட கல்வி திட்டம். ராஜாஜி வச்ச பேர் மாறுபட்ட கல்வி திட்டம். அந்த மாறுபட்ட கல்வி திட்டத்தில் அவர் என்ன சொன்னார்னா, இந்த கல்வி திட்டத்தை நம்ம எதுக்காக கொண்டு வரோம்னா, குழந்தைகள் வெறும் படிப்பு மட்டும் நமக்கு போதாது, சமூகத்துல அவனுக்கு ஒரு தொழில் கல்வி வேணுங்கிறார் ராஜாஜி 53. ஏன் தொழில் கல்வி வேணும்னு சொல்றாருன்னா, அப்பதான் சமூகத்துல குழந்தைகள் கைவினைஞர்களா வருவாங்க. என்ன தொழில் சொல்லி கொடுக்குறது, அவங்க அப்பாவுக்கு ஒரு தொழில் இருக்குல்ல, அந்த தொழிலே கத்துக்கிட்டு அங்க அப்பா தொழிலை கத்துக்கிட்டோன்னு ராஜாஜி ரொம்ப நம்ம ஆளுங்களுக்கு நீங்க வந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட இதுவா சொன்னீங்கன்னு வச்சுக்க, ஒரு மரியாதைக்குரியான வார்த்தை கூட ரொம்ப இதுவா சொன்னீங்கன்னா கோவம் வராது. நான்சென்ஸ்னா கோவப்படுவாங்க.
என்ன சார் சென்ஸ் இல்லாமல் பேசுறீங்கன்னு பேசாம இருப்பாங்க. அது மாதிரி இந்த மாறுபட்ட குலக்கல்வி திட்டம்னு ராஜாஜி பேர் வைக்கல, மாறுபட்ட கல்வி திட்டம் தான் வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு இதெல்லாம் சொல்றாரு, குழந்தைகளுக்கு மொழி கல்வி வரணும், இதெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, 3 மணி நேரம் தான் பள்ளிக்கூடம், மீதி 3 மணி நேரம் அவங்க அப்பா தொழிலுக்கு உடன்பாடா இருக்கலாம்னு அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சுட்டு இன்னொரு காரணம் சொல்றாரு, ஏன்னா பள்ளி கையில காசு இல்லை, அவர் எப்பவுமே காசு இல்லைன்னு சொல்றதா ஒரு வேலை, காசு இல்லைன்னு நடத்துறதுக்கு காசு இல்லை, பள்ளி கொடுத்த நேரத்தை குறைக்கிறார், அதனால காசு இல்லைன்னு ஆகிட்டு என்ன பண்றாரு, ஆசிரியரை குறைக்கிறது. ஆசிரியரை குறைச்சிட்டு பசங்களுக்கு வாத்தியார் யாரு, பள்ளிக்கூடத்துல அப்பா படிப்பறிவு இருந்தா பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் அனுப்புறாரு. இவர் பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்களை படிக்காத அப்பா கிட்ட வாத்தியார் அனுப்புறாரு. ராஜா எப்படி இருக்கு பாருங்க, படிப்பறிவு இல்லாத அப்பா கிட்ட போய் கத்துக்கன்னு அனுப்புறாரு. சரிப்பா கத்துக்கலாம்னா, அப்ப அப்பா என்ன அப்பாவோட தொழில கத்துக்கலாம்னா சமூகம் ரொம்ப ஜாலியா இருக்கு. சமூகத்துக்கு இது மாதிரி சிஸ்டம்னா பரவாயில்லையே, யாருக்குமே பள்ளிக்கூடம் போறதுக்கு பிடிக்கல, குழந்தை போன மாதிரி இருந்து நமக்கு உதவி பண்ணாம இருக்க, ஓகே ராஜா நல்ல முதலமைச்சர் வாழ்கன்ட்டாங்க. அப்பா கடை வச்சிருக்காரு, மளிகை கடை வச்சிருக்காரு, காலைல போறான் 3 மணி நேரம் பையன், மீதி நேரம் அப்பா கிட்ட பணத்தை வாங்கி போடுறான், பொட்டலம் கட்டுறான், வியாபாரம், சமூகத்தில் மரியாதையா இருக்கு. அப்பா பொற்கொள்ளர் நகை செய்யறவரா இருக்காரு, காலைல போறான் உட்காந்து ஊதுறான், நகை செய்யறான், தங்க நகை செய்யறான், 4 பேர் வராங்க, நல்ல காசு கிடைக்குது, தொழில் எடுத்துக்கிறான், சமூகத்துல மரியாதை இருக்குது. அப்பா ஆசாரியா இருக்காரு, வண்டி செய்யறாரு, எல்லாம் பண்றாரு, எல்லாம் மரியாதையா இருக்குது, இதெல்லாம் சமூகத்தில். அப்பா பெரிய விவசாயி, லேண்ட் லார்டா இருக்காரு, மீதி நேரம் போய் ஆளுங்களை பார்க்குறான், சம்பளம் கொடுக்குறான், அது ஒரு மரியாதையை கத்துக்கிற மரியாதையா இருக்குது. ஆனா அப்பா என்ன பண்றாரு, அப்பா பிணமரிக்கிறார். அப்பா என்ன பண்றாரு, பிணமரிக்கிற வேலை பார்க்குறாரு. பையன் என்ன பண்றது, பையன் என்ன பண்றது, அப்பா கூட போய் பணத்தை புரட்டுறதா? அப்பா என்ன பண்றாரு, அப்பா மீன் பிடிக்க போறாரு. பையன் என்ன பண்றது, அப்பாவோட ராத்திரில கடலுக்கு போய் மீன் பிடிக்க போறதா? அப்பா என்ன பண்றாரு, ஊருக்கே சவரம் பண்றாரு. பையன் என்ன பண்றது, அப்பாவோட சவரத்தை பார்த்துக்கிட்டு போறதா? அப்பா என்ன பண்றாரு, ஊருக்கே துணி துவைக்கிறாரு. பையன் என்ன பண்றது, ஊரா போய் அழுது துணி எடுத்துட்டு போறதா? இதுதான் அது. அதோட பிளான் என்னன்னா, நீங்க பொற்கொள்ளர் மகனை பொற்கொள்ளரா மாத்துவதல்ல, பிணமெரிப்பவர் மகனை பிணமெரிப்பவரா மாத்துவதற்கான திட்டம். ஒரு மரம் ஏறுகிற மகனை மரம் ஏறுவரா மாத்துகிற திட்டம், மீன் பிடிக்கிற தொழிலாளியின் மகனை மீன் பிடிக்கிற தொழிலாளியா மாத்துகிற திட்டம். இந்த திட்டத்துக்கு தான் ராஜாஜி கொண்டு வர்றாரு. இது மாறுபட்ட கல்வி திட்டம். இது என்னது, இதுதான் வேதகாலம். என்ன கல்வி, வேத காலத்துல நம்ம கல்வி என்னது, கல்வி இல்லைங்கிறதா நம்ம கல்வி. அந்த கல்வியை தான் 53ல இந்த தேசிய கல்வி சொல்றத அன்னைக்கே சொன்னாரு. ராஜாஜி மாறுபட்ட கல்வி திட்டம் சொல்லும் போது மொத்த சமூகமா ஆறு வாய போடுறானுங்க. இன்னைக்கு பெரியார் திட்டம் தமிழ் தேசியவாதி எல்லாம் சூப்பரா இருக்கியா அப்படின்ட்டானுங்க. அப்ப இந்த மாப்போஸ் ஈப்போஸ் எவனுக்கு ஒண்ணும் தெரியல. பெரியார் பார்த்தாரு, டே இது மாறுபட்ட கல்வி திட்டம் இல்லடா, இதுதான்டா குலக்கல்வி திட்டம்னு பெரியார் தான் அதற்கு குலக்கல்வி திட்டம் பேர் வச்சாரு. அவங்க வைக்கல, இது குலக்கல்வி திட்டம்டா. அடே ஏதோ நீதி கட்சிக்காரன் பள்ளிக்கூடம் தரனா கொஞ்சம் பேர் படிச்சோம். இந்த ராஜாஜி நல்லா தெரிஞ்சுங்க, பெரியாரோட நேர்மை ரொம்ப மகத்தானது தெரிஞ்சு வச்சுங்க. நீதி கட்சியில இருக்கிறவங்க யாரும் பெரியாரோட நண்பர்கள் கிடையாது, அவங்களோட பெரியாருக்கு எந்த பழக்கமும் கிடையாது. அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலே நீதி கட்சி தலைவர்களா இருந்த நாயர்லாம் பெரியார் காங்கிரஸில் சேர்றதுக்கு மேலே செத்துட்டாரு. நாயர் செத்து போயிட்டாரு. 19 பெரியார் சேர்றாரு, 19 நாயர் இறந்துட்டாரு. தியாகராயர்லாம் பழக்கம் கிடையாது, இருக்கிறாங்க. தியாகராயர் பனகலரசு எல்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்க, மரியாதை பழக்கம் கிடையாது. அவரோட நெருங்கிய நண்பர் யார் தெரியுங்களா, ராஜாஜி தான். எப்போ அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலும் அவருக்கு அணுக்கமான நண்பர், அரசியலுக்கு வந்ததுக்கு பின்னாலும் பெரியார் நான் சொன்ன சென்டிமெண்ட்ஸ் பெரியார் கிட்ட இடம் கிடையாதுன்னு சொன்னல, ரொம்ப நெருக்கமா பெரியாருக்கு ஆத்மாத்மானமா நண்பர். அவர் மரணம் வரைன்னு சொன்னா அது ராஜாஜி தான், ராஜகோபால் ஆச்சாரி தான். அவர் பேர் ராஜகோபால். அவரு நார்த் இந்தியாவில் போனதுனால அவர் ராஜாஜின்னு மாத்திட்டாங்க. காந்திக்கு ராஜகோபால் ஆச்சாரின்னு கூப்பிடுறதுக்கு மூச்சு வாங்குது, வயசாயிடுச்சு. ஆனால் ராஜாஜி கூப்பிடுகிறான்னு சொன்னதுனால நம்மளும் ராஜாஜி நம்மளை தள்ள கட்டாங்க. ராஜாஜி தான் அவனுக்கு தொண்டர் பெரியாருக்கு, தெரிஞ்சு வச்சுங்க. ஆனால் பெரியார் தன் அரசியலை யாருக்கு எதிராக பண்ணார்னா ராஜாஜிக்கு எதிராக பண்ணாரு. இந்த நேர்மை யாருக்கிட்ட இருக்கு, யாருக்கிட்ட இருக்கு? 38ல் அவர் விரட்டி விட்டார் ஆட்சியில இருந்து. 52ல் அவருக்கு எதிராக பெரியாரோட வாழ்க்கையில் போராட்டம் அரசியல் எடுத்தீங்கன்னா அது யாருக்கு எதிரானதுன்னு பாத்தீங்கன்னா தன் நண்பரை பதவியிலிருந்து இறக்குவதற்கான போராட்டம் தான் பண்ணிருக்கிறாரு. இவனுக்கு என்ன பண்றாங்க, பாதிப்புன்னு சொல்றது. இவ்வளவு பேசினாரு, ராஜாஜியோட நண்பரா இருந்தாரு. டே ஒரே ஒரு ஐயர் உனக்கு தெரிஞ்சாருன்னா, ஒரே ஒரு ஐயர் மட்டும் பழக்கமா இருந்தாருன்னா ஒட்டுமொத்த கொள்கையை நம்ம விட்டு கொடுத்துருவோம். அவருக்காக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான், சரிங்களா? ஒரே ஒரு குருக்கள் வரா இருப்பாங்க ஒரு படத்துல, ஒரே ஒரு ஐயர் மட்டும் ஒரு நண்பரா இருந்துட்டாருன்னா அவர் மனசு வருத்து போடுது. நம்ம ஆளுங்க பார சுமக்கிறது எப்படி தெரியுங்களா, ஒண்ணுமே பேச மாட்டேன். அவ்வளவு அப்படி தன் கருத்தை எல்லாம் வச்சுட்டு அவருக்காக மாறி அவருக்காக இருக்கிற விசுவாசமா அப்படியே பேசுறதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ராஜாஜி என்கிற அதிகார மையத்தில் இருந்த ஒருவரை காங்கிரஸ் கட்சியில் அவர் தான் கொண்டு போய் சேர்க்கிறாரு. தெரிஞ்சீங்க, ராஜாஜி பெரியார் தான் ராஜாஜிக்கு தீங்கு பண்ணார் வெளிப்படையா. ஆனால் ராஜாஜி பெரியாருக்கு எந்த தீங்கும் பண்ணலை. நீங்க எடுத்து பாருங்க, இங்க எந்த இடத்துலையும் கடைசி வரை பெரியார் இருக்கிற தனிநபருக்கு எதிராக ராஜாஜி ஒரு தீங்கு கூட பண்ணல. நான் இது வரைக்கும் படிக்கிறேன். மாறாக பெரியார் என்பவர் தன் ராஜாஜியை
தனிப்பட்ட முறையில் அவர் அதிகாரத்தில் எம்எல்ஏவா கூட இல்லாம ஆக்குறேன்னு ஆக்கி விட்டாரு, முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரர்கள் உட்பட இந்த ஊரில் நாங்கள் காமராஜர் ஆட்சியை தான் கொண்டு வருவோம்னு சொல்றாங்களே தவிர ஒருத்தர் கூட ராஜாஜி ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்ல முடியாத சூழலை உருவாக்கிய மகத்தான தலைவர் பெரியார். சொன்னா முடிஞ்சு போற ஜோலி. அது பெரியாரோட நேர்மை. அப்ப என்ன பண்ணாரு பெரியார்? ஏன்னா எனக்கு நண்பரா இருக்கிறாரா, என் மேல அன்பு செலுத்துறாரா, எனக்கு உதவி செய்யறாராங்கிறது முக்கியம் இல்லை. ஒட்டுமொத்த சமூகத்துக்கால் ராஜாஜி என்ன நன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா சமூகத்துல எப்படி தெரியுமா, ஒட்டு சமூகத்துக்கு ஒருத்தர் தீங்கு பண்ணாலும் எனக்கு சுண்டல் கொடுக்குறான்னா அது போதும். கோயில்ல போனா எனக்கு உருண்டியா சக்கரை பொங்கல் கொடுக்குறாரு, அவர் மாதிரி வருமாம் பாரு. ஒருத்தர் கோயில் உள்ளே விட மாட்டேன், அது பிரச்சனை இல்லை. பெரியாருக்கு அப்படி கிடையாது. தன் மீது அன்பு. காங்கிரஸ்குள்ள 19 பெரியார் உள்ள போகும்போது சும்மா போல, அவரு உறுப்பினராலும் போல. காங்கிரஸ்ல சீனியர்ல எவ்வளவு பேர் இருந்தாங்க, கூப்பிடுறாரு ராஜாஜி, யோ பெரிய மனுஷனா நீ வாப்பா உள்ள கூப்பிடும் போது உள்ள போகும்போதே பெரியார் உள்ள போகும்போது காங்கிரஸோட தமிழ்நாடு பொதுச் செயலாளராக உள்ள போறாரு. காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் உள்ள போகும்போது 6 வருஷம் இருந்தார். 3 வருஷம் பொதுச் செயலாளர், 3 வருஷம் தலைவராக தான் ராஜாஜி தான் இவருக்கு தலைவர். ராஜாஜி அப்படி வச்சிருந்தாரு, அவ்வளவு பதவி கொடுத்து வச்சிருந்தாரு. தனக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்த ராஜாஜிக்கு விசுவாசமா இருக்கணும்னு காங்கிரஸ் பெரியார் கிடைக்கவே இல்லை. உள்ள போய் பார்த்தா பூரா அக்கப்போர் வேணும் காங்கிரஸ்ல ராஜாஜி சத்தியமூர்த்தம் படுறாங்க தெரிஞ்சவொன்னு அவங்களுக்கு எதிராக வட்டி திருப்பு. காங்கிரஸ்குள்ளாரியே தனக்கு பதவி கொடுத்த ராஜாஜிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியில ஃபைட் பண்ணி நீதி கட்சி ஆதரிக்கிறாரு. நீதி கட்சிக்கு எதிர்ப்பாளர் தான் பெரியாரை கூட்டு போனார், நீ பெரியாரை திட்டணும்னு. இவர் என்ன பண்ணிட்டாரு, நீதி கட்சிக்கு ஆதரவாக விட்டு காங்கிரஸ் கட்சியில இருக்கிற பார்ப்பனர்களுக்கு எதிராக ராஜாஜிக்கு எதிராக அந்த நேர்மை. அதுக்கு பின்னால் நீதி கட்சி ஆரம்பித்தது. அதற்கு பின்னால் யாருன்னே பழக்கமே இல்லாத காமராஜருக்காக என்ன பண்ணாரு, ராஜாஜி அப்புறப்படுத்தினார்ல இந்த குலக்கல்வி திட்ட போராட்டம். எதுக்காக பண்ணாரு? சமூகத்தில் பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஒரு மோசமான ஆட்சி நடத்துறார் ராஜாஜி தான் 38 அவர் இந்திய எதிர்ப்புல வீழ்த்தினார்ல. இது பெரியாரோட ஒரு மகத்தான சிறப்பு. பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார்ல, ஆத்தூர்ல தான் முதல் முறையாக பெரியார் கத்தி வச்சுக்க சொன்னார். இங்க சொன்னார்ல, கத்தி வைக்கிற தீர்மானத்தை பெரியார் ஆத்தூர்ல தான் போட்டார். எதுக்கு போட்டாரு? என்ன திராவிட கழகத்துக்காரங்களுக்கு கத்தி வச்சுக்க சொன்னாரா? எதுக்கு சொன்னார் தெரியுங்களா? கத்தி வைக்கிற போராட்டம் சொன்னது குலக்கல்வி தடுப்பு போராட்டம் நடக்குது. ராஜாஜி விடமாட்டேங்கிறாரு. அன்னைக்கு நல்லா தெரிஞ்சீங்க, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு ராஜாஜி கொண்டு வந்த இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை மோசமானது, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்துறாங்க பேசுறாங்க. அன்னைக்கு மாறுபட்ட கல்வி திட்டமா தேசிய கல்விக் கொள்கை அன்னைக்கு எந்த கட்சியுமே எதிர்க்கவே இல்லை, யாருமே எதிர்க்கல. அன்னைக்கு எதிர்த்தது யார் தெரியுமா? தந்தை பெரியாரும் அவரிடமிருந்து பிரிந்து போன திமுகவும் தான் அதை எதிர்த்து மாபெரும் போராட்டம் கட்டாங்க. 30 போராட்டம் நடத்தினாங்க திமுக. கலைஞர் 30 போராட்டம், ஒன்று குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம், இன்னொன்று இந்திய எதிர்ப்பு போராட்டம், டால்மியா போராட்டம், அந்த பேர் மாற்ற போராட்டம். அந்த 30 போராட்டம் அவங்க நடத்தினாங்க, அதுல அவங்க போனாங்க. ஆனா லீட் பண்ணி கொண்டு போனது பெரியார். அந்த சிறப்பு, பெரியாரோட சிறப்பு ஆட்சியில் அப்புறப்படுத்தி காமராஜரை கொண்டு வைத்து அதை வீழ்த்தினார்ங்கிறது ரொம்ப சிறப்பானது. இதுல இந்த பாரதியார் பாடலும் பாரதிதாசன் பாடலும் பத்தி நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். அதை நான் ஞாபகம் வரதுனால அதை சொல்றேன். பாரதிதாசன் பாடல்ல ஒரு பாடல் இருக்கு, காலைப்படி மாலைப்படி கடுப்பகல் படி 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 படிச்சுக்கிட்டே 24 hours படின்னு அவர் சொல்றாரு. பாரதியார் என்ன பாட்டு சொல்றாரு? அவர் என்ன, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, இதான் பாரதி சொல்றது. 2 பேர் பாட்டுல குழந்தைகளுக்கு பொருத்தமானது என்ன? பாரதியார் பாட்டு தான். அதுதான் பாரதியார் பாட்டு தான். எந்த நேரம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, அது மியூசிக் கிளாஸ்லாம் போவாங்களா அவங்க, கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு, இவ்வளவுதான் படிப்பு. அப்போ பாரதியார் அறிவியல் ரீதியா குழந்தைகளுக்கு ஒரு பரிந்துரை செய்கிறார், சரியா சொல்றாரு. ஆனா பாரதிதாசன் என்ன ஈவிரக்கம் இல்லாம நாமக்கல்ல பள்ளிக்கூடம் நடத்துற ஒரு மாதிரி தொடர்ந்து படி 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 படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பாரதிதாசன் பள்ளிக்கூடம் பார்த்து இவர் ஏன் மோசமா படி படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, இந்த கவிதையை 2 மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு வெறும் குழந்தை நலன் அல்லது கவிதையோட தன்மை பார்த்தீங்கன்னா அதில் பாரதியார் தான் ஓங்கி நிற்கிறார், பாரதிதாசன் நிக்கலங்கிற அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் பாரதிதாசன் ஏன் ஒரு விஷயத்த வெறும் மேலோட்டமாக அல்லது ஒரு பொருளை சொல்லப்பட்ட விஷயத்தை வச்சு பார்க்கக்கூடாது, ஒரு வரலாற்று பின்புலத்தோடு எதை பார்த்தாலும் பார்க்கணும்னு சொல்றேன். அப்போ பள்ளிக்கூட வாத்தியாரா இருக்கிறவர் ஏன் 24 hours படி படி, காலைப்படி மாலைப்படி சாயங்காலம் படி படிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அதை நான் சொன்னல. இப்ப என்ன சொன்னேன்? இப்ப சொன்னல, பெரியார் நடத்திய குலக்கல்வி எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டத்தின் பின்புலத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் பாரதிதாசன் பாடலை புரிஞ்சுக்கணும். அந்த பாடல்லையே அது லீடு வைக்கிறார். என்ன வைக்கிறார் தெரியுமா? சாதியிலே தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதியிலே தெரிந்தபடி தீமை வந்திடுமே மறுபடின்னு எழுதினார். பார்த்தீங்களா? அதுதான்
அவர் படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அவர் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை, நீ படிக்க, அவரு பள்ளிக்கூட வாத்தியாரு. ஏன் பாரதியார் குழந்தைகளுக்கான ஒரு நேர்த்தியான கவிதை அவர் சொன்னார், பாரதிதாசன் குழந்தைகளுக்கான நேர்த்தியான கவிதையை சொல்லாம ஏன் அப்படி சொன்னார்னா, அவர் குலக்கல்வி திட்டத்தில் பள்ளிக்கூடத்துல 3 மணி நேரம் தான் படிக்கணும்னு ராஜாஜி பள்ளிக்கூடம் திறந்ததை எடுத்து தன் தலைவர் தந்தை பெரியார் மாபெரும் போராட்டத்தை நடத்தி ஓட விரட்டும் போது அவரின் போர்படை தளபதியாக இருக்கிற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உட்கார்ந்துகிட்டு மங்களம் பாடுற மாதிரி பாட்டு எழுத முடியாது, அதை கவிதை வடியில் கொண்டு வந்து படின்னு சொன்னதற்கு காரணம், ஜாதியிலே தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதியிலே நமக்கெல்லாம் தள்ளுபடி என்னது, பள்ளிக்கூடம் கிடையாதுன்னு விட்டுருவான். அந்த சேதியை தெரிந்துபடி தீமை வந்துருமே, மறுபடியும் திருப்பி வந்துட போறார் ராஜாஜி படிங்க அப்படிங்கிறதற்காகத்தான் அதை எழுதினார். இந்த வரலாற்று கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்க, தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதியிருக்கிற அந்த தேசிய கல்விக் கொள்கை புத்தகம் இருக்குல்ல, 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை புத்தகத்துக்கு இருக்குல்ல, ஒரு பாடல் என்றால் அது பாரதிதாசன் எழுதிய படி காலைப்படி மாலைப்படிங்கிற பாடலை இந்த புத்தகம் ஒவ்வொரு இடத்துலையும் நாம இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கூட்டு நடத்துற எல்லா இடத்துலையும் இனி பாரதிதாசனோட படிங்கிற பாடலை பாடிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நடத்தணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன்.